அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் ரீசண்டாக 19/11/2024 அன்று பேப்பர் 2ல் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் பிஜி லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்தினாங்க. கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட் 2 லெவலில். ஸோ இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 200 கேள்வி, அதாவது இந்த தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் பகுதியில் 200 கேள்வி இடம்பெற்றிருக்குதுங்க. இந்த 200 கேள்வியில் முதல் 100 கேள்வியை பார்க்கலாம். நம்முடைய இலக்கு 2025 குரூப் 4 தேர்வில் பொதுத்தமிழ் பகுதியில் 100க்கு 100 கேள்வியை வந்து சரியாக பதிலளிக்கணும். அந்த வகையில் நாம் ஏற்கனவே ரீசண்டாக நடைபெற்ற பல்வேறு தேர்வுகளிலிருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பரும் அதே போல் ஸ்கோரிங் பேப்பருக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின்கான கீ ஆன்சர் பார்த்து வருகிறோம். ஏற்கனவே நாம் 3 வீடியோவை பார்த்துருக்குறோங்க தமிழில் இருந்து. அந்த 3 வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்காங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய 2025 குரூப் 4க்காக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் எழுத விருப்பம் இருக்கிற மாணவர்கள் 8489670372 நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக பொதுத்தமிழ் பகுதியில் 95க்கு மேலே கேள்வியை வந்து சரியாக பதிலளிப்பதற்கு இந்த மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு தேர்வுமே இப்போ அப்டேட்டடாக கொடுக்கப்பட்டுள்ள டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்வுகள் நடைபெற்று வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. முதல் கேள்வி, கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர். கம்பராமாயணத்தில் தசரதனுக்கு இறுதி சடங்கினை செய்தவர் சத்ருகனன். கேள்வி 2, கீழ் வருவனவற்றுள் கம்பர் எழுதாத நூல் எது? நம்ம கம்பர் எழுதிய நூல்னா ஏறெழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதின்னு தெரியும். கார் 40 வந்து எழுத கிடையாது, கம்பர் எழுத கிடையாது. அப்போ இங்கே கம்பர் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கினா ஏறெழுபது, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, சிலை எழுபது வரும். கேள்வி 3, பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை? பாலகாண்டத்தில் இடம்பெற்றுள்ள படலங்கள் எத்தனை? 22. ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஏன் மஸ்ட்டாக வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய பகுதிகளை வந்து பொதுத்தமிழில் படிப்போங்க. திரும்ப திரும்ப எந்தெந்த பகுதிகளில் ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க, புதிய புதிய கேள்விகளெல்லாம் எப்படி வந்து ஏற்கனவே படித்த பகுதியில் கேட்குறாங்கன்றதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு பழைய வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேள்வி 4, பெரிய புராண உட்பிரிவுகளுக்கு சேக்கிலார் இட்டுள்ள பெயர் என்ன? பெரிய புராணத்தினுடைய உட்பிரிவுகளுக்கு சேக்கிலார் இட்டுள்ள பெயர் சுருக்கம். கேள்வி 5, ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர். ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். கேள்வி 6, வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவள் யார்? சூர்பனகை. வஞ்சியென நஞ்சமென வந்த வஞ்ச மகள் என்று கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்படுபவள் சூர்பனகை. கேள்வி 7, பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். கேள்வி 8, மதுரைக்கு செல்லும் வழியினை கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் யாரிடம் வழித்திறனை கேட்டனர்? மதுரைக்கு செல்லும் வழியில் கோவலன், கண்ணகி, கவுந்தியடிகள் மூவரும் யார்கிட்ட வழித்திறனை கேட்டிருப்பாங்கன்னா மாங்காட்டு மறையோன் என்பவரிடம். கேள்வி 9, முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று கூறியவர் யார்? முள்ளுடை காட்டில் முதுநரி ஆகுக என்று கூறியவர் கவுந்தியடிகள். கேள்வி 10, தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியமாக இலங்கும் காப்பியம் என்று ஜியு போப்பால் போற்றப்படுவது சீவக சிந்தாமணி. தமிழ் மொழியின் இளியதும் ஒடிசியமாக இலங்கும் காப்பியம் என்று ஜியு போப் எந்த நூலை சொல்லியிருப்பார்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். கேள்வி 11, பின்வரும் மணிமேகலை தொடர்களை அது இடம்பெறும் காதைகளுடன் பொருத்துக. பசியும் பிணியும் பகையை நீங்கி பசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி. இந்த பாடல் வந்து எந்த காதையில் இருக்குன்னா விலாவரை காதையில் இடம்பெற்றுள்ளது. புதுவோன் பின்றை போனதென் நெஞ்சம் இதுவோ அன்னாய் காமத்தியற்கை. இந்த காதை மணிமேகலா தெய்வம் வந்து தோன்றிய காதையில் இடம்பெற்றிருக்கும். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்பது பாத்திரம் பெற்ற காதை.
எவ்வுயிர்காயினும் இரங்கல் வேண்டும் சிறைவிடுக்காதையில் இடம்பெற்றிருக்கணும். எவ்வுயிர்காயினும் இரங்கல் வேண்டும் சிறைவிடுக்காதையில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 12. சிந்தாமணியின் சரிதம் சிதந்தேன் என்று கூறியவர் யார்? சிந்தாமணியின் சரிதம் சிதந்தேன். சிவக சிந்தாமணியின் ஆசிரியர் திருத்தக்க தேவர். அவர் தான் சொல்லியிருப்பார் சிந்தாமணியின் சரிதம் சிதந்தேன் என்று. கேள்வி 13. இருவகை கூத்தினிலக்க மறிந்து என்ற கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் எது? இருவகை கூத்தினிலக்கண மறிந்து என்று கூத்து வகைகளை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். கேள்வி 14. இந்திர விழா நடைபெறும் நாட்களாக மணிமேகலையில் குறிப்பிடப்படும் நாட்கள் எத்தனை? இந்திர விழானாவே அன்றைய காலத்தில் 28 நாட்கள் நடைபெறும் என்று மணிமேகலையில் சொல்லியிருப்பாங்க. கேள்வி 15. பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் யார்? பாரத கதையை நொண்டி சிந்தில் காப்பியமாக்கியவர் பாரதியார். கேள்வி 16. சிறு காப்பியங்கள் அவ்வாறு அழைக்கப்படுவதன் காரணம் என்ன? அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இவற்றில் ஏதாவது ஒன்று குறைந்து வருவது சிறு காப்பியங்கள் சொல்லலாம். இது 4மே பொருந்தால் பெருங்காப்பியங்களும் குறிப்பிடலாம். அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இவற்றில் ஒன்று குறைவதால் அதை சிறு காப்பியங்கள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 17. காலக்கவி என்று கூறப்படும் நூல் எது? காலக்கவி என்று கூறப்படும் நூல் குண்டலகேசி. கேள்வி 18. சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்? சீவகனுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் அச்சநந்தி. கேள்வி 19. சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் எது? சிலப்பதிகாரம் கூறும் மதுரையின் காவல் தெய்வம் மதுராபதி. கேள்வி 20. 3 காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் எது? 3 காரணிகளின் அடிப்படையில் அமைந்த எழுந்த காப்பியம் சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தின் உயர்ந்தெடுத்து ஊழ்வினை ஒருத்து ஊட்டும் என்பதாகின்ற 3 காரணிகளின் அடிப்படையில் எழுந்த காப்பியம் சிலப்பதிகாரம். கேள்வி 21. கைக்கிளைக்குரிய தலைமக்கள் யாவர்? கைக்கிளைக்குரிய தலைமக்கள்னா 4 வர்ணத்தாரும். வேளாளர் வணிகர் அரசர் அந்தனர் என்ற 4 வர்ணத்தாரும் தான் கைக்கிளைக்குரிய தலைமக்கள். கேள்வி 22. அகப்பொருட்குரிய திணைகள் எத்தனை? அகப்பொருளுக்குரிய திணைகள் 7. அகத்திணைகள் 7ன்னு சொல்லலாம். கீழ்காணும் அகத்திணைகளை தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துக. கீழ்காணும் அகத்திணைகளில் தொல்காப்பியம் வழி வரிசைப்படுத்துக. தொல்காப்பியத்தில் அகத்திணைகளை ஃபஸ்ட்டு சொன்னது முல்லை, 2வது குறிஞ்சி, 3 மருதம், 4 நெய்தல். தொல்காப்பியத்தின்படி அகத்திணைகளை ஃபஸ்ட்டு வரிசைப்படுத்து முல்லை திணை வரும். 2 பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணை, 2 குறிஞ்சி, 3 மருதம், 4 நெய்தல். கேள்வி 24. அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணைகளை பொறுத்துக. அகத்திணைக்கு புறமாகும் புறத்திணைகள் குறிஞ்சி திணைக்கு வெச்சி, முல்லை திணைக்கு வஞ்சி, மருத திணைக்கு உளிஞ்சை, நெய்தல் திணைக்கு தும்பை. குறிஞ்சி திணைக்கு புறமாகும் திணை வெச்சி திணை, முல்லைக்கு வஞ்சி, மருதத்துக்கு உளிஞ்சை, நெய்தலுக்கு தும்பை. கேள்வி 25. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் வென்று எரிமுரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் யாம் எந்தையும் இளமே. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள உணர்ச்சி கையறு நிலை. கேள்வி 26. யாண்டும் உள்ளத்துணர்வே நுகர்ந்து இன்ப முறுவதோர் பொருளாதலின் அதனை அகம் என்றார். எனவே அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகமன்றது ஓர் ஆகுபெயராகும். அகத்தே நிகழ்கின்ற இன்பத்திற்கு அகமன்றது என்பது ஓர் ஆகுபெயராகும். கேள்வி 27. முதற் பொருள் எது? முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும் தான் முதற் பொருள்னு தந்திருப்பாங்க. கேள்வி 28. அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் யார்? அகப்பொருளில் குறிப்பிடப்படும் வாயிலோர் என்பவர் ஊடல் நீக்குபவர். கேள்வி 29. மறியில் தூவி சிறு கருங்காக்கை வெஞ்சின விரல்வேல் காளையோடு அஞ்சில் ஓதியை வர கரைந்தேமே. தலைவி உடன்போக்கு சென்றபோது யார் கூறியதுன்னா நற்றாய் கூறியிருப்பாங்க. கேள்வி 30.
தலைமகன் அழகிய பூங்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி எது? தலைமகன் அழகிய பூங்கொத்தினை தலைவிக்கு கொடுப்பதால் தோன்றும் புணர்ச்சி பூத்தரு புணர்ச்சி. கேள்வி 31. நல்யாழ் துணைமையோர் இயல்பு எனப்படுவது யாது? நல்யாழ் துணைமையோர் இயல்பு எனப்படுவது களவு. கேள்வி 32. தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ தவறானன்னா இங்கே வர்ணன் வந்து நெய்தல் திணைக்குரியதாக வந்திருக்கு. இங்கே முல்லை நிலத்தில் தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே மடலேறுதல்னா காமமிக்க கழிப்படர் கிளவி என்கிறது. உடன்போக்கு தலைவி புறம் செல்லல். முருகன் குறிஞ்சி நிலத்திற்குரியவன். மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. பி ஆப்ஷன் மட்டும் தவறாக இருக்குது. கேள்வி 33. நம்பி அகப்பொருள் சுட்டும் அறத்தோடு நிற்றலின் சரியான வரிசை. நம்பி அகப்பொருள் சுட்டக்கூடிய அறத்தோடு நிற்றலின் சரியான வரிசை தலைவி, பாங்கி, செவிலி, நற்றாய், தந்தை. தலைவி, பாங்கி, செவிலி, நற்றாய், தந்தை. கேள்வி 34. தவறான பொருத்தத்தை குறிப்பிடவும். வெற்றி திணை வந்து எயில் வளைத்தல்னு இருக்காங்க. வெற்றி திணை மண்ணாசை காரணமாக போர் புரிதலில் வரும். இங்கே வெற்றி திணை எயில் வளைத்தல்னு இருக்குது, தவறு. அதே கரைந்தை என்பது நிறை மீட்டல். வஞ்சி என்பது மாற்றி சொல்லிட்டேன். வஞ்சி தான் வந்து மண்ணாசை காரணமாக போர் புரிதல். இங்கே வெற்றி என்பது எயில் வளைத்தல்னு இருக்குது, தப்பு. கரந்தை என்பது நிறை மீட்டலை குறிக்கக்கூடியது. வஞ்சி என்பது வட்கார் மேல் செல்லல். நொச்சி என்பது எயில் காத்தல். நொச்சி என்பது எயில் காத்தலை குறிக்கக்கூடியது. அப்போது புறத்திரைகளை குறிப்பிட்டு அதை வந்து தந்திருக்காங்க. அதெல்லாம் தவறான கேள்வி. எப்படி கேட்டிருக்காங்க? மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கல, தவறான பொருத்தத்தை குறிப்பிடும்னு கேட்டிருக்காங்க. கேள்வி 35. தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தி யாழின் பகுதியோடு தொகையி அவ்வகை பெறும் என டேஸ் என மொழிப. கரு என மொழிப. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா பிஜியில் குறிப்பாக வந்து மாஸ்டர் லெவலில், அதாவது தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியத்திலேருந்து கேட்டிருக்காங்க. அதில் நமக்கு குறிப்பாக குரூப் 4 லெவலில் பள்ளி பாட புத்தகத்திலேருந்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்றதை நம்ம ஒரு மாடலாக எடுத்துக்கலாம். நிறைய கேள்விகள் வந்து பிஜி லெவலில் இருக்கிறதுனால நம்ம இங்கே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நமக்கு வந்து ஒரு மாடலாக அமையும். தெய்வம் உணாவே மாமரம் புல்பறை செய்தி யாழின் பகுதியோடு தகையி அவ்வகை பெறும் டேஸ் என மொழிப. கரு என மொழிப. கேள்வி 36. தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது யாது? தார்நிலை என்னும் புறப்பொருள் துறை என்பது பகைவர்கள் சூழாது தனியே தன் மன்னனை காத்தல். கேள்வி 37. ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே இருவீர் வேரல் இயற்கையமன்றே என்று சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்றவர். இது புத்தகத்தில் தான் இடம்பெற்றது, பழைய புத்தகத்தில் இருக்குது. ஒருவீர் தோற்பினும் தோற்பதும் குடியே இருவீர் வேரலும் இயற்கையமன்றே என்ற சோழ மன்னர்களுக்கு அறிவுரை பகன்ற புலவர் கோவூர் கிழார். கேள்வி 38. கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்ட போது தூதராக சென்றவர். கோப்பெருஞ்சோழனுக்கும் அவனுடைய மக்களுக்கும் பகைமை ஏற்பட்ட போது தூதராக சென்றவர் புல்லாற்றூர் எயிற்றிய நாயனார். புல்லாற்றூர் எயிற்றிய நாயனார். கேள்வி 39. மிகும் ஆரவாரத்தால் நிறைந்த கடல் போன்ற சேனை உடையான் இளங்களிற்றினது மரத்தை கூறியது எது? யானையின் மரம். இளங்களிறுனா களிற்றினது மரம், மரத்தை கூறியதுன்னா யானை. யானையினுடைய மரம். மரம் என்றால் வீரத்தை குறிக்கும். கேள்வி 40. பிசிராந்தியார் மீது காணாமலே நட்பு கொண்டிருந்த மன்னன் யார்? கோப்பெருஞ்சோழன். பிசிராந்தியார் மீது காணாமலே நட்பு கொண்டிருந்த மன்னன் கோப்பெருஞ்சோழன். கேள்வி 41. முச்சங்கங்கள் உண்மையே என்ற கருத்தினை உடையவர். முச்சங்கங்கள் இருந்தது உண்மையே என்ற கருத்தினை உடையவர் யார்னா தேவநேய பாவனார். கேள்வி 42. திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை 10 பாட்டு நூல்களில் 2 நூல்கள் எழுதியிருப்பார் நக்கீரர். ஒன்று திருமுருகாற்றுப்படையும் நெடுநல்வாடையும் இயற்றியவர். திருமுருகாற்றுப்படை நெடுநல்வாடை ஆசிரியர் யார்? நக்கீரர். கேள்வி 43. கீழ் கொடுக்கப்பட்டவற்றுள் தமிழ் சொல் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சங்கம் என்பது தமிழ் சொல்லே கிடையாது. சங்கம் என்பது தமிழ் சொல் கிடையாது. அதே கழகம், குழாம், மன்றம் இவை 3மே தமிழ் சொற்கள் இருக்கும். சங்கம் என்பது தமிழ் சொல் கிடையாது. கேள்வி 44. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் முதற் சங்கத்தில் இருந்த புலவர். முதற் சங்கத்தில் இருந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3 சங்கங்கள் இருக்குது. இதில் முதல் சங்கத்தில் இருந்த புலவரை பற்றி கேட்டிருக்காங்க. நிதியின் கிழவன் என்பவர் முதல் சங்கத்தில் இருந்திருப்பார்.
தொல்காப்பியர் இடைச்சங்கத்தில் இருந்திருப்பார். கேள்வி 45, கீழ்காணும் அரசர்களில் கடைச்சங்கத்தை புரந்தவர் யார்? அப்போ கடைச்சங்க வள்ளல் யாருன்னு பார்த்தீங்கன்னா உக்கிர பெருவழுதி. கேள்வி 46, முத்தொள்ளாயிரம் டேஸ் எனும் வனப்பொகையை சார்ந்தது. முத்தொள்ளாயிரம் விருந்து எனும் வனப்பொகையை சார்ந்தது. முத்தொள்ளாயிரம் சிலபஸ் வந்து புக்கில் இருக்கும். ஸோ முத்தொள்ளாயிரம் எனும் டேஸ் எனும் வனப்பொகையை சார்ந்ததுன்னா விருந்து எனும் வனப்பொகையை சார்ந்தது. கேள்வி 47, சேர நாட்டில் உருவான 2 இலக்கியங்கள். நமக்கு சேர நாட்டில் உருவான 2 இலக்கியங்கள்னாவே ஒன்று பதிற்று 10 தெளிவாக தெரியும், இன்னொன்று ஐங்குறு 100. இங்கே 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் டைரெக்டாக பதிற்று 10 பற்றி தந்ததுனால நம்ம ஈஸியாக வந்து இதை சூஸ் பண்ணிடலாம். சேர நாட்டில் உருவான 2 இலக்கியங்கள்னால் ஒன்று ஐங்குறு 100, இன்னொன்று பதிற்று 10. கேள்வி 48, அகநானூற்று மணிமடை பவளத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்கள். கடைசி 121 121 முதல் 300 வரை. மணிமடை பவளம்னா 180 பாடல்கள் இருக்கும். நித்தில கோவைனா கடைசி நித்தில கோவை வந்து 100 பாடல்கள் இருக்கும். களிற்றியானை நிறை 120 பாடல்கள் உடையது. களிற்றியானை நிறை 120 பாடல்கள், மணிமேடை பவளம் 180 பாடல்கள், நித்தில கோவை கடைசியாக இருக்கக்கூடியது 100 பாடல்கள் உடையது. 301 400 வரை இருக்கக்கூடியது. மொத்தம் பார்த்திங்கன்னா 3 பிரிவாக பிரிக்கலாம் அகநானூரை. களிற்றியானை நிறை, மணிமேடை பவளம், நித்தில கோவை. களிற்றியானை நிறை பார்த்திங்கன்னா 120 பாடல்கள், மணிமேடை பவளம் 180 பாடல்கள், நித்தில கோவை கடைசி 100 பாடல்களில் இடம்பெற்றுள்ளது. ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அகநானூற்றில் கூடிய இந்த பிரிவுகளை. கேள்வி 49, மூதின் முல்லை என்ற துறையை முன்வைத்து பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கும். அப்போ மூதின் முல்லை துறையில் எதெல்லாம் சரினா, அடல்வேல் ஆடவர்க்கு மட்டுமின்றி அவர் மனைவிக்கும் வீரம் உண்டு என்று புறப்பொருள் வெண்பாமாலை கூறுகிறது. சரி. மூதில் மகளிர் என்றால் முதிய மரக்குடியில் பிறந்த பெண்டிர் என்று பொருள். மூதில் மகளிர் என்றால் முதிய மரக்குடியில் பிறந்த பெண்டிர் என்று பொருள். ஒக்கூர் மாசாத்தியார் மூதின் முல்லை துறையில் பாடியுள்ளார். சரி. சோழன் உருவப்பற்றேர் இளஞ்செட் செனி இருந்த பிறகு அவன் மனைவி போர்க்களத்தில் வீரத்தை நிலைநாட்டலான் என்பது தவறாக இருக்குது மூதின் முல்லையில். இப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. அகநானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை யாது? 400 பாடல்கள், 145 புலவர்கள் பாடியிருப்பாங்க. அகநானூரை பொறுத்தவரை 400 பாடல்களை எத்தனை புலவர்கள் பாடியிருப்பாங்க? 145 புலவர்கள் பாடியுள்ளனர். கேள்வி 51, வேம்புதலை யாத்த நோன்கால் எகம் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? நெடுநல்வாடை. வேம்புதலை யாத்த நோன்கால் எக்கம் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல்வாடை. கேள்வி 52, அகநானூற்றில் வரும் மருதத்திணை பாடல்களின் பகுப்பு முறைகள். அகநானூற்றில் வரும் மருதத்திணை பாடல்களின் பகுப்பு முறை என்பது 6, 16, 26, 36, 46 புதிய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக 11th and 12th வந்து நியூ புக்கில் இருக்கும். அகநானூற்றில் மருதத்திணை பாடல்கள் 6, 16, 26, 36. 1, 3, 5 என ஒற்றைப்படை எண்களாக வருவது பாலை திணை பாடல்கள். 2, 8, 12 என வருவது குறிஞ்சி திணை பாடல்கள். 4, 14, 24 என வருவது முல்லை திணை பாடல்கள். 1, 3, 5, 7 என ஒற்றைப்படை வருவது வந்து பார்த்திங்கன்னா பாலை திணை பாடல்கள். 2, 8, 12, 18, 22 என்பது குறிஞ்சி திணை பாடல்கள். 4, 14, 24, 34 என 44 என வருவது முல்லை திணை பாடல்கள். 6, 16, 26, 36, 46 என மருத திணை பாடல்கள். 10, 20, 30 என வருவது நெய்தல் திணை பாடல்கள் அடங்கக்கூடியது. கேள்வி 53, 10 பாட்டில் ஆற்றுப்படையாக அமைந்த புறநூல்கள் மொத்தம் எத்தனை? 10 பாட்டில் ஆற்றுப்படை அமைந்த புறநூல்கள் மொத்தம் 5 நூல்கள் உள்ளன. கேள்வி 54, அகநானூற்றில் 2, 8 என்ற வரிசையில் அமைந்த அகத்திணை நூல் எது? 2, 8, 12, 18 வந்தாவே அது குறிஞ்சி திணை பாடல்கள். கேள்வி 55, 10 பாட்டில் உள்ள அனைத்து பாடல்களும் இயற்றப்பட்டுள்ள ஆசிரியப்பான்னு சொல்லலாம். 10 பாட்டில் இருக்கக்கூடிய 8 தொகையும் 10 பாட்டும் பெரும்பாலுமே ஆசிரியப்பாக்களால் ஆனது தான். இங்கே 10 பாட்டில் உள்ள அனைத்து பாடலும் இயற்றப்பட்டுள்ள வகை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசிரியப்பா அல்லது அகவற்பான்னு கூட குறிப்பிடலாம். கேள்வி 56, 10 பாட்டில் உருத்திரங்கண்ணனார் பாடிய 2 நூல்கள். 10 பாட்டில் உருத்திரங்கண்ணனார் பாடிய 2 நூல் இருக்குது. ஒன்று பெரும்பானாற்றுப்படையும் கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு குறிப்பிடுவாங்க. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய 2 நூல்களை பாடந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார்.
57 பொறுத்துக. கலித்தொகை ஆசிரியர் பெயர் கேட்டிருக்காங்க. பாலைக்களியை பாடுந்து பெருங்கடுகோ, குறிஞ்சிக்களியை பாடுந்து கபிலர், மருதக்களியை பாடுந்து இளநாகனார், நெய்தல் களி நல்லந்தோனார். பாலைக்களி பார்த்தீங்கன்னா பெருங்கடுகோ பாடியிருப்பார், பாலைக்களி பாடல்கள். குறிஞ்சிக்களி கபிலர், மருதகளி இளநாகனார், நெய்தல் நல்லந்தோனார். பாலைக்களி பெருங்கடுகோ. கேள்வி 58 கீழ்காண்பவனற்றுள் தவறான இணை எது? குறுந்தொகை தொகுத்தவர் பூரிக்கோ, சரி. அகநானூரை தொகுத்தவர் உருத்திர சன்மனார். ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார்னு வந்திருக்கணும், இங்கே நல்லாவூர் கிளார்னு கேட்டு தந்திருக்காங்க. ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார், இங்கே நல்லாவூர் கிளார்னு தந்திருக்காங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்தோனார், சரி. கேள்வி 59 சங்க இலக்கியங்களில் குறிஞ்சிப்பாட்டும் குறிஞ்சிக்களியும் இயற்றியவர் யார்? குறிஞ்சிப்பாட்டும் குறிஞ்சிக்களினாவே யார்னா கபிலர் தான் வருவார். கேள்வி 60 நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படும் நூல் நற்றிணை. நல் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் நற்றிணை. நல்ல திணை என்ற அடைமொழி அழைக்கப்படும் நூலும் நற்றிணை தான். நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்று குறிப்பிடும் நூல் நற்றிணை. கேள்வி 61 தனிநிலை என்று நன்னூலாசிரியரால் குறிப்பிடப்படுவது. தனிநிலைனாவே அது ஆயுத எழுத்தை குறிப்பிடக்கூடியது. இதை சொன்னது நன்னூல் ஆசிரியர் யார்னா பவனந்தி முனிவர் குறிப்பிட்டிருப்பார். தனிநிலை என்னும் நன்னூல் ஆசிரியரால் குறிப்பிடப்படுவது ஆயுத எழுத்து. கேள்வி 62 பவனந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்திலக்கணத்தின் வகைகள் எத்தனை? பவனந்தி முனிவர் குறிப்பிடும் எழுத்திலக்கணத்தின் வகைகள் 12. கேள்வி 63 மெய்மயக்கம் என்பது என்ன? மெய்மயக்கம்னா 2 மெய்யெழுத்துக்கள் அருகருகே வருவதுதான் மெய்மயக்கம் என்பர். கேள்வி 64 தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு எவ்வளவு? சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பெழுத்துக்களின் மாத்திரை அளவு அரை மாத்திரை. கேள்வி 65 நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் எத்தனை? நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் 36 உள்ளன. நன்னூல் குறிப்பிடும் குற்றியலுகரம் மொத்தம் 36. கேள்வி 66 தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் எத்தனை? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படுன்னு சொல்லலாம். இதில் தொல்காப்பியர் சுட்டும் சார்பெழுத்துக்கள் 3 தான். கேள்வி 67 தமிழில் வழங்கப்பெறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை. 6th புக்லேயே இருக்கும், நியூ புக்கில் இருக்கும், ஓல்டு புக்கில் இருக்கும். தமிழில் வழங்கப்பெறும் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள்னு சொல்லலாம். கேள்வி 68 பெயர் சொல் ஏவல் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்ற உதவும் அளபடை. பெயர் சொல் பார்த்தீங்கன்னா ஏவல் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்ற உதவும் அளபடை சொல்லிசை அளபடை. பெயர் சொல் ஏவல் சொல்லை வினையற்ற சொல்லாக மாற்ற உதவும் அளபடை எது? சொல்லிசை அளபடை. கேள்வி 69 ஐ என்ற ஒலியை மொழிநூலார் எந்த ஒலியாக கருதுகின்றார்? ஐ என்ற ஒலியை மொழிநூலார் கூட்டொலியாக கருதுகின்றார். கேள்வி 70 சங்ககால தமிழில் இடம்பெற்ற விகுதிகளை அதற்குரிய பெயருடன் பொருத்துக. தொழிற்பெயர் விகுதி இயரம் ஐ. தொழிற்பெயர் விகுதியோட சங்க காலத்தில் இடம்பெற்றுள்ள விகுதிகள் அதற்குரிய பெயருடன் பொறுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ தொழிற்பெயர் விகுதி எதுக்கு வரும்னா இயர் அம் ஐ. துணைவினை விகுதி. துணைவினை விகுதினா வேண்டும் வேண்டா, துணைவினை விகுதி. பெயர் பதிலி விகுதி. பெயர் பகுதியில்னா காணுமோர். இடைச்சொல் விகுதினா மன்ற. வெடிப்பொலியின் வேறு பெயர் என்ன? வெடிப்பொலியின் வேறு பெயர் தடையொலி. வெடிப்பொலியின் வேறு பெயர் தடையொலி. கேள்வி 72 ஒரே ஒளிச்சூழலில் 2 ஒலிகள் பொருள் வேறுபாடு ஏதுமின்றி இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது உறழ்ச்சி நிலை. ஒரே ஒளி சூழலில் 2 ஒலிகள் பொருள் வேறுபாடு ஏதுமின்றி இருவகை உச்சரிப்பாக கருதப்படுவது என்னன்னு சொல்லனா உறழ்ச்சி நிலை. கேள்வி 73 தமிழில் ஒலியை குறிக்கும் வரி வடிவங்கள் எத்தனை? தமிழில் ஒலியை சவுண்டை குறிக்கக்கூடிய வரி வடிவங்கள் 31. கேள்வி 74 பின்வருவனற்றுள் படர்க்கை பன்மை அஃறிணை எது? நடந்தன. படர்க்கை பன்மை அஃறிணை எது? இலக்கண குறிப்பில் கேட்டிருக்காங்க.
நடந்தன என்பது படர்க்கை பன்மை அஃறிணை. கேள்வி 75. விளைவு, காலம், ஒளி இசை என்ற பொருளில் வரும் இடைச்சொல் எது? விளைவு, காலம், ஒளி இசை என்ற பொருளில் வரும் இடைச்சொல் தில். கேள்வி 76. யானையும் கோழியும் சங்கும் வாரணம். இது பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல். யானை, கோழி, சங்கு, வாரணம். தனித்தனியாக பிரித்து பாருங்கள். பல பொருள் குறித்த ஒரு பெயர் திரிச்சொல். கேள்வி 77. இரண்டாம் வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபுகள் வந்து கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. கேள்வி 78. வேற்றுமை உருபுகளை வரிசைப்படுத்துக. ஆல், ஆண், ஒடு, ஓடு. 3 ஆல், ஆண், ஒடு, ஓடு. அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகளை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஆல், ஆண், ஒடு, ஓடு, இல், இன், அது, ஆது, ஆ, கண், கால், கடை. வேற்றுமை உறுப்புகளுக்கு சரியான வரிசை என்னதுன்னா ஆப்ஷன் பாம்பே. வேற்றுமை உறுப்புகள் ஆல், ஆண், ஒடு, ஓடு, இல், இன், அது, ஆது, ஆ, கண், கால், கடை. கேள்வி 79. உயர்திணைக்குரிய தெரிநிலை வினைமுற்று விகுதிகளை பொறுத்துக. தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்றுனா ஒரே ஒரு ஒருமை வருது. அப்போ தன்மை ஒருமை வினைமுற்று கு, டு, து, ரு. தன்மை பன்மை வினைமுற்று. தன்மையில் பன்மையில் வரக்கூடியது அம், ஆம், எம், ஏம். படர்க்கை ஒருமை வினைமுற்று. படர்க்கை ஒருமை வினைமுற்றுனா அன், ஆன், அல், ஆல். படர்க்கை பன்மை வினைமுற்று அரு, ஆறு, பா, மார். படர்க்கை பன்மை வினைமுற்று அரு, ஆறு, மார். இது பார்த்தீங்கன்னா பழைய புத்தகத்தில் 12th வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு தந்திருப்பாங்க. புதிய புத்தகத்திலும் தந்திருப்பாங்க. 11th and 12th இலக்கணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. கேள்வி 80. கீழ்கண்டவற்றில் இரண்டாம் வேற்றுமை குறிப்பிடு. எலிக்கு கு என்பது 4ஆம் வேற்றுமையில் வரும். இந்தியாவின் இன் வந்தது 5ஆம் வேற்றுமையில் வரக்கூடியது. தமிழ் பாரதியார் ஆல் 3ஆம் வேற்றுமையில் வருவது. சோழன் காட்டை அழித்தான். இதுதான் ஐ என்பது மறைந்து வந்துள்ளது. அப்போ இரண்டாம் வேற்றுமை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சோழன் காட்டை அழித்தான். கேள்வி 81. மருள் நீக்கியார் என்னும் இயற்பெயர் உடையவர். திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசன் இயற்பெயர் தான் மருள் நீக்கியார். திருநாவுக்கரசன் இயற்பெயர் மருள் நீக்கியார். அப்பர், வாக்கிசர், தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் திருநாவுக்கரசர். கேள்வி 82. இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் எது? இசையுலகில் லயம் என்னும் தாள வகைகள் நிறைந்த களஞ்சியமாக போற்றப்படும் நூல் திருப்புகழ். திருப்புகழின் ஆசிரியர் அருணகிரிநாதர். சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் எது? சுந்தரரை இறைவன் தடுத்தாட்கொண்ட இடம் திருவெண்ணை நல்லூர். கேள்வி 84. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர் மூவர் முதலிகள் என்று அழைக்கப்படுவர். கேள்வி 85. குறுக்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் யார்? குறுக்கத்தி மலரில் அவதரித்த ஆழ்வார் போதத்தாழ்வார். போதத்தாழ்வார் எந்த மலரில் அவதரித்தார்? போதம் குறுக்கத்தி மலரில் அவதரித்தார். கேள்வி 86. பொன்வண்ண தந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டது? பொன்வண்ண தந்தாதி 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. பொன்வண்ண தந்தாதி 12 திருமுறைகள் பட்டியல் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருப்போங்க. பொன்வண்ண தந்தாதி எந்த திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது? 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. கேள்வி 87. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனா ஏழைக்கால் என்ற பாடல் வரிகளை பாடிய ஆழ்வார். ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பேனா ஏழைக்கால் என்ற பாடல் வரிகளை பாடியவர் பொய்கை ஆழ்வார். கேள்வி 88. அகத்தீசர் சதகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? அகத்தீசர் சதகம் நூலை எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. அகத்தீசர் சதகம் என்னும் நூலை எழுதியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிப்பு. கேள்வி 89. திருக்குற்றால குறவஞ்சி திரிகுட ராசப்பர் இயற்றிய திருக்குற்றால குறவஞ்சி தோன்றிய ஆண்டு எப்பொழுதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குற்றால குறவஞ்சி தோன்றிய ஆண்டு 1715. 1715.
பிள்ளை தமிழுக்கான யாப்பு வகை விருத்தம். பிள்ளை தமிழுக்கான யாப்பு வகை விருத்தம். கேள்வி 91. முதலில் தோன்றிய கலம்பக நூல் எது? நந்தி கலம்பகம். முதலில் தோன்றிய கலம்பக நூல் எது? நந்தி கலம்பகம். கேள்வி 92. ஜான் பனியனின் துறக்க பயணம் நூலை தமிழ் படுத்தியவர். ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நூலை ஜான் பனியன் அதை தமிழ் படுத்தியவர் H.A. கிருட்டிணன். ஜான் பனியனின் துறக்க பயணம் நூலை தமிழ் படுத்தியவர் H.A. கிருட்டிணன். கேள்வி 93. தமிழில் முதலில் தோன்றிய குறவஞ்சி நூல் எது? தமிழில் முதலில் தோன்றிய குறவஞ்சி நூல் திருக்குற்றால குறவஞ்சி. தமிழில் தோன்றிய முதல் குறவஞ்சி நூல் எது? திருக்குற்றால குறவஞ்சி. கேள்வி 94. உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்று உள்ள முருக பாடிய சமயக்குறவர் யார்? உருவே என் உறவே என் ஊனே ஊனின் உள்ளமே உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவே என்று பாடியவர் திருநாவுக்கரசர். கேள்வி 95. சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் எத்தனை? சைவ சித்தாந்த சாத்திர நூல்கள் எத்தனை இருக்குன்னா 14 உள்ளன. கேள்வி 96. சித்தாந்தம் என்பதன் பொருள் முடிந்த முடிவு. சித்தாந்தம் என்பதன் பொருள் முடிந்த முடிவு. கேள்வி 97. பெரிய புராணத்தில் கோயில் அமைந்த இடம் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. பெரிய புராணத்தில் கோயில் அமைந்த இடத்துக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா அம்பலம் பொதியில். அம்பலம் பொதியில். கேள்வி 98. காங்கேயன் குறவஞ்சியை இயற்றியவர் யார்? காங்கேயன் குறவஞ்சியை எழுதியது பொன்மணி செல்லப்பன். காங்கேயன் குறவஞ்சியை இயற்றியவர் பொன்மணி செல்லப்பன். கேள்வி 99. ஞானதீப கவிராயர் என்னும் பட்டம் பெற்றவர். ஞானதீப கவிராயர் என்னும் பட்டம் பெற்றவர் வேதநாயக சாஸ்திரி. ஞானதீப கவிராயர் என்னும் பட்டம் பெற்றவர் வேதநாயக சாஸ்திரி. 100வது கேள்வி. உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் என்று பாடியவர் மாணிக்க வாசகர். உற்றாரை யான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் வேண்டேன் வேண்டேன்னு பாடியிருப்பார் மாணிக்க வாசகர். இந்த வீடியோவை பொறுத்தவரையும் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சரில் இடம்பெற்றுள்ள 200 கேள்விகளில் 100 கேள்வியை நம்ம பார்த்துருக்கிறோம். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.